இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தெசலோனிக்கே சபைக்கு இந்த நாட்களில் இந்த வார்த்தை எழுதுகிற வேளையிலே அவர் சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் செய்கிற காரியத்தை குறித்து அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் யாவருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமை செய்கிறவனுக்கு, நம்மை நிந்திக்கிறவனுக்கு நாங்கள் இந்த நாட்களில் அவனை நிந்திக்கக்கூடாது. நமக்கு தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் தீமை செய்வதற்கும் படியாக இந்த நாட்களில் நாங்கள் நாடக்கூடாது. அவர்கள் தீமை செய்தாலும் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவரை குத்தினவர்களையும் அவரை நிந்தித்தவர்களையும் அவரை ஆணியிலே அடித்து சிலுவையிலே தொங்க வைத்தவர்களையும் அவர் அங்கே சபிக்கவில்லை. அவர்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் சொன்னார் இந்த நாட்களில், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று ஒரு பெரிய ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே சொன்னார். அந்த வார்த்தைக்குள்ளேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா விதமான காரியம் அடங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடி அவர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு வாழ்த்துதலை இந்த நாட்களில் ஆண்டவர் தெரிவிக்கிறதா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவருக்கு எதிராய் பரிசேயர் நின்றார்கள், சதுசேயர் நின்றார்கள், வேதபாரகர்கள் நின்றார்கள். ஆனாலும் அவர் ஒருவனுக்கும் ஒரு தீங்கும் இந்த நாட்களை விளைவிக்கவில்லை. அதற்கு மாறாக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவர்களை குணப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் தீமை செய்தால் அதற்குரிய பலன் என்ன? ஒன்றுமே இல்லை. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவராய் மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பாதையை, ஒரு வழியை இந்த நாட்களை கற்றுத்தருகிறார். மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்கிறார்களா? மற்றவர்கள் நமக்கு நிந்திக்கிறார்களா? அப்படியானால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, உன் சிநேகிதனை அல்ல உன் சத்ருவை சிநேகிதி என்று. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு சத்ருவாக இருக்கிறவனை நாங்கள் சிநேகிதிக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சாயலையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு மீண்டுமா இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. அதனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை இந்த வார்த்தையூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்கிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் எப்படியாக நான் நன்மை செய்வேன், எப்படியாக அந்த காரியத்தை செய்வேன் என்று யோசித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து
நடத்தி வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக கற்றுக்கொள்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்புகிறேன், நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.